இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சுன்னு இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம்லாம் வந்து கேட்பான். இந்த பாஜகவுக்கு ஓட்டு கேட்கிறவெல்லாம் வருவான், பொறுக்கி எல்லாம் வருவாங்க. என்னன்னா இப்படி போய் டப்புன்னு பொறுக்கின்ட்டீங்களே, அவன் கட்சியில கஞ்சா விற்கிறவனும் கொலை பண்றவனும் கூலிக்கு ஆள் கடத்துறவனையும் தான் அவன் ஆட்டுக்குட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காப்ல கட்சியில. 50 வருஷத்துக்கு முன்னாடி உன்னைய சூத்திர பயலே, செருப்பு தைக்கிறவனே, பறையடிக்கிறவனே, சக்கிலியான் வண்ணான்னு உன் சாதி பேரை சொல்றப்ப ஐயா சாமி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு உன் சூத்திர பட்டத்தை ஏத்துக்கிட்டு இருந்தவனை செருப்பு போட வச்சு, வேஷ்டி கட்ட வச்சு, எல்லா சாதியினரும் ஒன்னா உட்காரு இது சமம்னு சொல்லி, அதுக்கு மேல எவனாவது என் சாதி பேர் கேட்டா அவனை செருப்பால அடிப்பேன்னு சொல்றப்பா, அதுதான் திராவிட இயக்கம். அதுதான் திராவிட இயக்கம். திமுக இந்துக்களுக்கு எதிரி, வாருங்கள் இந்து சொந்தங்களே, அவனிடத்துல ஒரு கேள்வி கேள். நீயே இந்து நானும் இந்து தானே, வா போவோம் காஞ்சிபுரத்துக்கு போங்க. அங்க விஜயேந்திரன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் யார் தெரியுமா? லோக குரு பிரசன்னா விஜயேந்திரன் பேர் சொல்லிட்டா அவள் பத்தின்ட்டு எறிவா. அது இந்த அடிமை கூட்டம் இருக்கு, இந்த ஆட்டுக்குட்டி கூட்டம். அவங்க பண்ற அலப்புறா. ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு டார்கெட். ஒண்ணு நம்ம நிதி அமைச்சர், இன்னொன்னு நம்ம அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி. ஏன் ரெண்டு பேரும்னா, அங்க மோடிய விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம நிதி அமைச்சர் பிடிஆர். இங்க எடப்பாடி நகையராக்களை வந்து சுண்ட விட்டு சுண்ணாம்பு தடவிக்கிட்டு இருக்காரு நம்ம அமைச்சர். இந்த ரெண்டு பேரும் தான் டார்கெட். பிடிஆரை பார்த்து ஆட்டுக்குட்டி அதிகமாக சத்தமிடுகிறது. கோபுரத்திற்கு அருகில் இருந்து குலைத்தால் அதிக கவனம் வரும். அந்த இடத்துல நீங்க செந்தில் பாலாஜி அண்ணனையும் சேர்த்துக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி கூட்டம் இப்ப செந்தில் பாலாஜி அண்ணனை தான் அதிகமா குறைச்சிக்கிட்டே இருக்கு. பார்த்து, நாங்கள் சூரிய குடும்பம். நாய்கள் குறைப்பதற்காக எங்கள் தரம் தாழ்ந்து போகாது. ஆட்டுக்குட்டிகளும் நாய்களும் குறைத்துக் கொண்டே இருக்கட்டும். நாங்கள் செந்தில் பாலாஜி அண்ணன் போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், சூரியனோடு இருக்கிறவர்கள், எங்களுக்கு அது குறித்து கவலை இல்லை. இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சுன்னு இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம்லாம் வந்து கேட்பான். இந்த பாஜகவுக்கு ஓட்டு கேட்கிறவெல்லாம் வருவான், பொறுக்கி எல்லாம் வருவாங்க. என்னன்னா இப்படி போய் டப்புன்னு பொறுக்கின்ட்டீங்களே, அவன் கட்சியில கஞ்சா விற்கிறவனும் கொலை பண்றவனும் கூலிக்கு ஆள் கடத்துறவனையும் தான் அவன் ஆட்டுக்குட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காப்ல கட்சியில. சரியா? இப்ப நாங்க யார், நம்ம யார், இங்க நீங்க வந்திருக்கிறதுக்கான அவசியம் என்ன? இந்த இயக்கம் இல்லைன்னா நீயும் நானும் யாருங்கிறத பெரியசாமி ஐயாவை இதுவரைக்கும், ஐயா நீங்களும் நான் இதுவரைக்கும் பேசியிருக்கோமா? பேசணும் இல்ல இல்ல. உங்களை பத்தி உங்களோட பேச்ச நான் முரசொலி தினம் படிச்சிருக்கேன். முரசொலியில படிச்சிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் நேரடி பழக்கம் இல்ல தம்பி. இல்ல, கேட்டுக்கங்க. இப்ப உங்களுக்கு கேள்வி, கீழே எல்லாரும் குனிஞ்சு பாருங்க, செருப்பு போட்டிருக்கீங்களா எல்லாரும்? பதில். பின்னாடி எல்லாம் தூங்குறாங்க. பதில். செருப்பு போட்டிருக்கீங்களா? சார் என்ன சார் இப்ப போய் செருப்பு போட்டிருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறீங்க. பாதி பேர் கிராஸ் போட்டிருக்கான், பாதி பேர் சாண்டல் போட்டிருக்கான், ஷூ போட்டிருக்கான், கேன்வாஸ் ஷூ போட்டிருக்கோம். இப்ப போய் செருப்பு போட்டிருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறீங்களே சார். பெரியசாமி ஐயா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாரும் செருப்பு போட்டு நடக்க முடியுமா? செருப்பு போட்டு தெருவுக்குள்ளே நடக்கூடாது. ஐயர் வீட்டுல ஐயா ஒரு நிமிஷம் பதில் மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் பெரியாண்டாங்க என்ன பதில், என்ன பதில் சொன்னாரு? சத்தமா செருப்பு, இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? செருப்பு போட முடியுமான்னு கேட்டீங்களேன்னு நீ கேட்டல. 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியசாமி ஐயாட்ட கேட்ட செருப்பு போட முடியுமான்னு, செருப்பு போட முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி, நீங்க எல்லாரும் இடுப்புக்கு கீழே பேண்ட் போட்டிருக்கீங்களா? பதில். நான் தான் சொல்றேன், யாரு பேசினாலும் என் கண்ணுக்கு தெரியும்னு, மாட்டிக்காதீங்க. போட்டிருக்கீங்களா? தம்பி நீங்க 3 பேர் பேண்ட் போட்டிருக்கீங்களாடா? போட்டிருக்கீங்களாடா? கீழே குனிஞ்சு பாரு பேண்ட் இருக்கான்னு. ரைட். இங்க மேடையில் இருக்க நிர்வாகிகள் வேஷ்டி கட்டியிருக்காங்களா? கட்சி நிர்வாகிகள் வேஷ்டி கட்டியிருக்காங்களா? ஐயா பெரியசாமி ஐயா சொல்லுங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாரும் பேண்ட்டும் இடுப்புல வேட்டியும் கட்ட முடியுமா? கோமணம் துண்டு கட்டிட்டு இருந்தான். என்ன தம்பி? கோவணமும் துண்டும். அந்த துண்டும் நீ ஒரு தெருவுக்குள்ளார போறேன்னா துண்டு இடுப்புல கட்ட முடியாது. துண்டை அவுத்து இந்த கைக்கு கக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படிதான் நீ போகணும். அடுத்த கேள்வி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளை திரும்பி பாருங்க. பக்கத்துல இருக்க ஆளை திரும்பி பாருங்கப்பா. என்னப்பா நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆள்கிட்ட, தம்பி நீ என்ன சாதி தம்பி அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்ந்தீங்களா? பதில் இல்ல. கை தூக்கி சொல்லுங்க. பதில் இல்ல. இல்ல.
பெரியசாமி ஐயா, 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லா சாதியினரும் ஒன்னா உட்கார முடியுமா? முடியாது. என்னங்கய்யா? தனித்தனியா இருக்கும். என்னங்கய்யா? அவனுக்கு ஒருத்தர் சாதிக்கு ஒரு இடம் தனியா இருக்கும். 2 டம்ளர்ல முடியாது ஐயா. ஒரு நிமிஷம், முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ செருப்பு போட முடியாது, பேசி கட்ட முடியாது, பேண்ட் போட முடியாது, ஒன்னா பக்கத்துல உட்கார முடியாது. சரி, அடுத்த மைக் ரெடியா வச்சுங்க. டப்புன்னு ஒரு தம்பி, மானமும் சூடு சொரணை எனக்கு நிறைய இருக்கு சாருங்கிற தம்பி டப்புன்னு ஒருத்தன் ஏந்திரி பார்ப்போம். உட்காருங்க உட்காருங்க. ஐயா பெரியசாமி ஐயா நில்லுங்க, என்ன முடியல. தம்பி ஏந்திரிச்ச தம்பி. உன் பேருப்பா? ஸ்ரீநாத். தம்பி பேரு ஸ்ரீநாத். தம்பி எனக்கு யாருன்னு தெரியாது, அவர் என்ன சமூகம்னு தெரியாது. ஸ்ரீநாத், உன்கிட்ட ஒரு கேள்வி. உன் பக்கத்துல இருக்கிறவங்க, தம்பி நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டா நீ உனக்கு என்ன வரும்? கோவம் தான் வரும். என்ன வரும்? கோவம் வரும். என்ன வரும்? கோவம் வரும். டேய் நீ என்ன சாதிடா அப்படின்னு திரும்ப ஒருத்தன் ஆணவத்தோட உங்ககிட்ட பேசினா என்ன பண்ணுவே நீ? சண்டை தான். என்னது? செருப்பால? சத்தமா? அடிப்பீங்களா? 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 அவனால் டேய் நீ என்ன சாதின்னு கேட்டா அடிப்பீங்களா? ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உன்னைய சூத்திர பயலே, செருப்பு தைக்கிறவனே, பறையடிக்கிறவனே, சக்கிலியான், வண்ணான்னு உன் சாதி பேரை சொல்றப்ப ஐயா சாமி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு உன் சூத்திர பட்டத்தை ஏத்துக்கிட்டு இருந்தவனை செருப்பு போட வச்சு, வேஷ்டி கட்ட வச்சு, எல்லா சாதியினரும் ஒன்னா உட்காரு இது சமம்னு சொல்லி, அதுக்கு மேல எவனாவது என் சாதி பேர் கேட்டா அவனை செருப்பால அடிப்பேன்னு சொல்றப்பா, அதுதான் திராவிட இயக்கம். அதுதான் திராவிட இயக்கம். இந்த இயக்கம் இல்லைன்னா நீ நானும் சூத்திரன். இந்த இயக்கம் இல்லைன்னா நீயும் நானும் செருப்பை விட கீழே, நாயினும் விட கீழே இருந்திருப்போம். தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் இந்த சூத்திர பட்டத்தை நாம் தலையில் ஏற்றிக் கொண்டிருப்போம். தம்பி, இந்த சுதந்திரத்தை, இந்த சாதிய சுதந்திரத்தை, இந்த மன சுதந்திரத்தை உனக்கு கொடுத்தது எதுவென்றால் இன்றைக்கு நான் பேசுகிற திராவிட இயக்கத்தின் வரலாறு தான். அந்த குறைந்தபட்ச சூடு சொரணை இருக்குல்ல, அதை கொடுத்தது இந்த திராவிட இயக்கம். உன்னை படிக்க கூடாது ஐயா, 2 பேரும் உட்கார்ந்துருங்க. நன்றிங்க ஐயா, தேங்க்ஸ் தம்பி. உன்னை படிக்க கூடாது என்று சொன்னது ஆரியம், உன்னை படி என்று சொன்னது திராவிடம். நீ கல்வி என்று கேட்டால் உன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்று சொன்னது ஆரியம். நீ படிக்க வா தம்பி, உனக்கு பள்ளி கல்வி இலவசம் என்று சொன்னது திராவிடம். நீ தெருவுக்குள் நடக்க கூடாது என்று சொன்னது ஆரியம். தெருவுக்குள் மட்டுமல்ல, கோவிலுக்குள் உள்ளே வந்து அர்ச்சனை செய் என்று சொன்னது திராவிடம். நீ பிறப்பால் இழிபிறப்பு, நான் பார்ப்பனன், எனக்கு கீழ் இருக்கிற எல்லோரும் சூத்திரன் என்று சொன்னது ஆரியம். நீயும் நானும் நண்பன், நீயும் நானும் சகோதரன், வா உன் தோளும் என் தோளும் உரசட்டும் என்று சகோதரத்துவத்தை சொன்னது திராவிடம். உனக்கு சூத்திர பட்டத்தை கொடுத்து இழிபரப்பு என்று சொன்னது ஆரியம். நீ பிறப்பால் மானமும் அறிவும் சுயமரியாதையும் தன்மானமும் எவனாவது சாதி கேட்டால் அவனை செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லுகிற அந்த மான உணர்ச்சியை கொடுத்தது திராவிடம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இந்த அயோக்கிய பேர்வழிகள் வந்து வா நீயும் இந்து நானும் இந்து போவோம் சந்தில் என்று எவனாவது கூப்பிட்டால் சொல், உன் சூத்திர பட்டத்தை என்னால் தலையில் சுமக்க முடியாது, நான் இந்து, ஆனால் என்னை கோவிலுக்குள் உள்ளே வா என்று சொன்னது திராவிடம். என்னை உள்ளே விட மறுத்தது ஆரியம். நீ ஆரியத்தின் அடிமை, நான் திராவிடத்தின் இளம் சிங்கம், நான் இப்படித்தான் திராவிடத்தோடு இருப்பேன் என்று சொல் தம்பி. நீங்கள் இந்த சமூகத்தில் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம ஒரு இடத்திலே வருகிறான், வாட்ஸ்அப்பில் வாந்தி எடுக்கிறான், திமுக இந்துக்களுக்கு எதிரி வாருங்கள் இந்து சொந்தங்களே, நம் பிள்ளைகளும் ஓடுகிறான், நம் பிள்ளைகளும் ஓடுகிறான். ஆமா சார், அவன் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல சார். அவனிடத்திலே ஒரு கேள்வி கேள், அவனிடத்திலே ஒரு கேள்வி கேள். நீயே இந்து நானும் இந்து தானே, வா போவோம், வா போவோம், will go. காஞ்சிபுரத்துக்கு போங்க, அங்க விஜயேந்திரன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் யார் தெரியுமா? லோக குரு.
பிரசன்னா விஜயேந்திரன் பேர் சொல்லிட்டா அவள் பத்தின் எறிவா. அது இந்த அடிமை கூட்டம் இருக்கு, இந்த ஆட்டுக்குட்டி கூட்டம். அவங்க பண்ற அலப்புறம். ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு டார்கெட். ஒன்னு நம்ம நிதி அமைச்சர், இன்னொன்னு நம்ம அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி. ஏன் ரெண்டு பேரும்னா, அங்க மோடிய விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம நிதி அமைச்சர் பிடிஆர். இங்க எடப்பாடி நகையராக்களை சுண்ட விட்டு சுண்ணாம்பு தடவிக்கிட்டு இருக்காரு நம்ம அமைச்சர். இந்த ரெண்டு பேரும் தான் டார்கெட். இன்னைக்கு நக்கீரன்ல கூட எழுதியிருந்தீங்க, பிடிஆரை பார்த்து ஆட்டுக்குட்டி அதிகமாக சத்தமிடுகிறது. அண்ணன் தான் பதில் எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன். கோபுரத்திற்கு அருகில் இருந்து குலைத்தால் அதிக கவனம் வரும். அந்த இடத்துல நீங்க செந்தில் பாலாஜி அண்ணனையும் சேர்த்துக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி கூட்டம் இப்ப செந்தில் பாலாஜி அண்ணனை தான் அதிகமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. பார்த்து, நாங்கள் சூரியத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் சூரிய குடும்பம். நாய்கள் குறைப்பதற்காக எங்கள் தரம் தாழ்ந்து போகாது. ஆட்டுக்குட்டிகளும் நாய்களும் குறைத்துக் கொண்டே இருக்கட்டும். நாங்கள் செந்தில் பாலாஜி அண்ணன் போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், சூரியனோடு இருக்கிறவர்கள், எங்களுக்கு அது குறித்து கவலை இல்லை. அவங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை? விஜயேந்திரன் போய், ஐயா நீ இந்து நானும் இந்து, வா நீ இந்து நானும் இந்து, இங்க இருந்து நீ இறங்கு. கரூர்ல இருந்து யாராவது தீபனோ அல்லது தினேஷோ விக்னேஷோ போய் அங்க போய் மடாதிபதியா உட்காரட்டும். உடனே அவன் சொல்லுவான், அச்சோ அவள் பிறப்பு தர்மத்தின் அடிப்படையில் அவள்லாம் லோக குருவோ இல்லையோ, தீபன் சூத்திர பையா, பிரசன்னா சூத்திரன், இவாள்லாம் அங்க வர முடியுமோ இல்லையோ அப்படிம்பா. என்னப்பா நீ இந்து நானும் இந்து, வா போராடலாம்னு சொன்ன, அங்க போகணும்னு கேட்டா இல்லைங்கிறியம்பா. தம்பி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. எவனெல்லாம் உன்னை இந்து என்று அழைக்கிறான் அவனிடத்திலே போய் கேள். தில்லை சிதம்பரம் தில்லை நடராஜன் கோவிலில் அம்பலத்தில் ஏறி தமிழர்கள் தமிழில் பாட முடியவில்லை இந்த வருஷம் வரைக்கும். ஏன்? ஆனந்த வெங்கடேசன் என்கிற நீதியரசர் உத்தரவிட்டதின் பெயரே நம்மால் போய் பாட்டு பாடுறான் தம்பி. பாட்டு பாடிட்டு இவன் இறங்கணும்னா இவன் தண்ணி குடத்தை எடுத்து ஊத்துறான். ஏண்டான்னா நாங்க தீட்ட கழிக்கிறோங்கிறான், நாங்க தீட்ட கழிக்கிறோங்கிறான். இந்தியாவினுடைய குடியரசு முந்தானத்து விவாதம், சன் நியூஸ்ல விவாதம். நவநீதன் ஒரு சங்கி சார், திமுகவுக்கு என்ன சார் யோக்கியதை இருக்கு தலித்தை பற்றி பேசுவதற்குன்னா? என்ன பிரச்சனை? ராம்நாத் கோவிந்த் என்கிற ஒரு தலித்தை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினோம், திமுக ஆதரவு தரலன்னா, திமுக ஆதரவு தரலன்னா. அப்படியா? அப்படியா? ஆமா, நான் ஆதரவு தர மாட்டோம். அப்ப தலித் விரோதி தானே நீங்க? நான் கேட்டேன், நீ தலித்த ஜனாதிபதி ஆக்கணுங்கிற, இப்ப குடியரசுத் தலைவர் யாரு? யாரு குடியரசுத் தலைவர்? திரௌபதி முர்மு, பழங்குடியின பெண். பாருங்க, நாங்க ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபை ஜனாதிபதி ஆக்கி இருக்கோம்னா, ஜனாதிபதி ஆக்கி இருக்கோம்னா. நான் அவரிடத்திலே கேட்டேன், ஒரு தலித்தை ஜனாதிபதி ஆக்கினாய், ஒரு பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி ஆக்கினான் என்று சொல்லுகிற இந்த வாய் இருக்கிறதே, அந்த வாய்க்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? நீங்கள் தலித்தையோ அல்லது தலித்துக்கு கீழ் இருக்கிறவரையோ ஜனாதிபதி ஆக்கலாம், எங்களை தலித்தாக மாற்றியது யார்? Who the hell did this culprit thing? எங்களை யார் தலித்தாக மாற்றியது? எங்களை யார் சூத்திரனாக மாற்றியது? உங்கள் வருணாசிரம தர்மம், உங்கள் மனு தர்மம். நவநீதன் சார்ந்திருக்கிற அந்த பார்ப்பன வருண கும்பல் தான் உன்னையும் என்னையும் சூத்திரன் என்று சொன்னது. அதற்கு விடுதலை கொடுத்தது எதுவென்றால், உன் கையை உடைத்து உனக்கு மானமும் அறிவும் கொடுத்தது எது என்றால் இந்த திராவிடம் தான். நடேசனாரும் நம்முடைய மாதவனாரும் சர்பிட்டி தியாகராயரும் சிந்திக்கவில்லை என்றால் நீதி கட்சி இல்லை. நீயும் நானும் படித்திருக்க முடியாது, இடஒதுக்கீடு வந்திருக்காது. தந்தை பெரியார் என்கிற மாபெரும் தலைவன் இல்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் சூடு சொரணையே இருந்திருக்காது.